2 முழம் பூ கூட. இந்தா பாக்குற புள்ள ரொம்ப அழகா இருக்க புள்ள. அப்படியே மாலையாக்கி கழுத்துல போட்டுக்கிட்டா. சிட்டு வியாபாரத்தை முடிச்சிட்டு வா போலாம். என்னென்னமோ பேசுற? இந்த பாத்தியா சினிமா டிக்கெட் உனக்கும் எனக்கும் தான். சினிமா பார்த்துட்டு புகாரில பிரியாணி தின்னுட்டு பக்கத்து ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிட்டு ராத்திரி பூரா ஜாலியா இருந்துட்டு காலையில வந்துடலாம். மரியாதையா எந்திரிச்சு போயிடு, இல்ல டாப் எகிரிடும். சும்மா கட்டாத பிள்ளை. தினம் 2 முழம் பூவுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு போனேனே, எதுக்கு? உனக்காகத்தான். அப்பெல்லாம் துட்டை வாங்கி கல்லாவில போட்டு இழுத்து பூட்டிக்கிட்டு இப்ப என்னடி நம்ம பத்தினி மாதிரி வேஷம் போடுற? ஏய் வாடி. கையை பிடிச்சிருப்ப, அதை பாத்துக்கிட்டு என் கை பூ பறிக்க நினைச்சியா? பூங்காவனா என்னம்மா? என் பொண்ணு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும். அவங்க இல்லையா? அவங்க இல்லம்மா. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவங்க மருமக கைய பிடிச்சிருக்க ரவுடிய பூங்காவனமா கொலை பண்ணிட்டாங்க. பொண்டாட்டி அழக புருஷன் மட்டும்தாமா ரசிக்கணும். ஊர்ல உள்ளவெல்லாம் ரசிக்கிற மாதிரி நடந்துக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஒரு வீட்டுல மாமியா மருமகுள்ள சண்டை வர்றது சகஜம்மா. அந்த குடும்ப மானத்துக்கே பங்கம் வரும்போது சும்மா இருக்க முடியுமா? என் மருமக மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் அவனை கொலை பண்ணேன். வாங்கம்மா, வண்டியில ஏறுங்க. கல்யாணம், என் தங்கச்சி கல்யாணம். தங்கச்சி கல்யாணம் குடும்பத்தோட வந்துரு. கவலைப்படாத பாலு, 3 வேளை சாப்பாடு அங்கதான். பொண்ணு வீட்டு கல்யாணம் ஏதாவது பிரசன்டேஷன் வாங்கிட்டு வா. சரி, விளையாட்டுக்கு சொன்ன கண்டிப்பா வந்துரு. கமலா, நாளைக்கு சாப்பாடு அங்கதான், சமைக்காத. என் சிஸ்டரோட மேரேஜ். பாலு தம்பி சார், எப்படி இருக்கீங்க? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. ஏன் சார்? ஆமா, நடக்காத கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கியே. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, உன் மாமியார் ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்து உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த சொல்லி இருக்காங்க. கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாங்களா? அவங்க பணம் கொடுத்தா நீங்க ஏன் சார் வாங்குறீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? அந்த பேராசக்காரியில வாங்கிட்டா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சண்டை போட்டவங்க எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு சேருவாங்கிற ஒரே நம்பிக்கையில தான் சார் இத்தனை நாள் பொறுமையா இருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கையும் விட்டு போச்சு. தம்பி, நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. ஓடுற நாய் தான் எல்லாரும் துரத்துவாங்க. அதே நாய் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்க, துரத்தினவங்க எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும் திரும்ப ஓடிடுவாங்க. சாவித்திரியம்மா, சாவித்திரியம்மா. யாரு? அடடே, சம்பந்தி அம்மாவோட சம்பந்தி, வாங்க. அதான் வந்துட்டனே. கேட்டீங்களா அந்த அநியாயத்தை? இல்லையே. உங்க மருமக 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாராம். ஆமா, இன்னைக்கு காலையில குன்றத்தூர் முருகன் கோயில்ல ராஜேஸ்வரிங்கிற பொண்ண 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இன்னைக்கா? ஆமாமா, நீங்க என் வீட்டு கல்யாணத்துல கலாட்டா பண்ணணும்னு நினைச்சீங்க. இப்ப ஆண்டவன் உங்க பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சிடுவான் போல இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு என் வீட்டு கல்யாணம் வேற இருக்குதுமா, நான் வரேம்மா. 2வது கல்யாணம் பண்ணிடுவார் அவரு. நீ ஏண்டி அழுதுகிட்டு நிக்கிற? உன் வாழ்க்கை பறி போறதுக்கு நான் விட மாட்டேன். புறப்படையும் கூட. என்னங்க சொல்றீங்க? ஆமா லட்சுமி, பத்திரிகை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்திருக்கான். இன்னைக்கு குன்றத்தூர் முருகன் கோயில்ல கல்யாணம். 9 to 10 முகூர்த்தம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது, தடுத்தே ஆகணும். நீ கவலைப்படாத லட்சுமி, இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாத்துறேன். நீ வா வா. அங்க வைங்க. என்னங்க மாப்ள, எல்லா காரியத்தையும் நீங்களே பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் காரியம் பாக்கி இருக்கு. இத வந்துடுறேன். மந்திர தாழ்மைங்க. பிரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம்
என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் ரெடி ஆயிட்டோம். தூள் கிளப்பிடணும். ஆ. என்ன காத்து வருது? இருங்க. இத சுருகி வாசிக்கணும். வாசிச்சு ரொம்ப நாளாச்சு, மறந்து போச்சு. வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, பாக்கி நீயே வச்சுக்க. முழுக்க இருந்து சாப்பிட்டு போனோம். பாலு, உங்க அம்மா அப்பா சம்சாரம் எல்லாரும் வராங்க. ஐயோ, இது வந்துடுறேன். எல்லாம் இந்த பொம்பளையாலதான். என் பொண்ணு வாழ்க்கையவே பாழாக்கிட்டீங்களே. உங்களை நான் சும்மா விட போறதில்ல. ஆமா, கொஞ்சம் பேசாம வரீங்க. பொம்பளையா லட்சணமா இருக்கணும். ஆமா, நீ ஆம்பளை லட்சணமா அதெல்லாம் வேணாம் சொன்னா என்ன? சும்மா இருடி. என் பொண்ணு வாழ்க்கை எதுவும் நம்பி என்ன வைக்கல. வேண்டாமா? நில்லுங்க. எல்லாரும் எங்க வந்தீங்க? நான் தான் உங்களுக்கு பத்திரிகையை கொடுக்கலையே. பத்திரிகை கொடுக்கலங்கிறதுக்காக நீ பண்ற அநியாயத்தை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? நானப்பா அநியாயம் பண்றேன்? கட்டின பொண்டாட்டியோட முழுசா 3 மாசம் கூட கொடுத்தனம் பண்ணவில்லை நீங்க. ஆமா, தினசரி உனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடக்கிற சண்டையில ஜட்ஜா தான் இருந்திருக்கேன். சம்சாரம் பண்ண சந்தர்ப்பமே கிடைக்கலையே. இப்ப சொல்றேன், நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு என் வயசு பசங்க யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். இந்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் உங்க பின்னாடி வந்துடுறேன். இன்னைக்கு நீ பண்ற இந்த காரியத்தால நாளைக்கு உன் தங்கச்சிக்கு நடக்க போற கல்யாணத்துல ஏதாவது இடைஞ்சல் வந்தா என்னடா பண்றது? அதிசயமா இந்த அம்மா தான்ப்பா பொண்ணு பெற்றிருக்காங்க. நாங்க பெத்ததெல்லாம் பொண்ணு இல்ல. அப்பவும் உங்க பொண்ணை பத்தி தான் கவலைப்படுறீங்களே ஒளிஞ்சு மருமகளை பத்தி கொஞ்சம் யோசனையாவது பண்றீங்களா? நான் விட போறதுல தம்பி, மாப்பிள்ள தம்பி. இந்த திருமண சட்டம் தெரியுமா உங்களுக்கு? பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணிக்க போற உங்களை கையில விலங்க மாட்டி கம்பி எண்ணெய் வச்சிருவேன், ஜாக்கிரதை. அத்த, நீங்க ஏன் அனாவசியமா உணர்ச்சி வசப்படுறீங்க? என்னைக்கு எங்க அம்மா உங்க கால்ல விழுறாங்களோ அன்னைக்கு உமாவை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. 2 சம்சாரத்தையும் வச்சுக்கிறேன். அதனாலதான் இந்த கல்யாணத்தை முருகன் கோவில்ல வச்சிட்டு இருக்கேன். ஓஹோ, முருகன் கோயில கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 பொண்டாட்டி வச்சுக்கலாமோ? அப்ப கிருஷ்ணன் கோயில கல்யாணம் பண்ணிக்கிட்டா கணக்கு இல்லாம வச்சுக்குவீங்க இல்ல? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? உங்களை எவ கல்யாணம் பண்ணிக்க போறாளோ அவளையே நான் கேக்குறேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ வாழணும் துடிக்கிறியே, உனக்கே நியாயமா இருக்கான்னு அவளையே கேக்குறேன். வாடி. வெரி சாரி, நீங்க எது பேசினாலும் அவ காதுல விழாது. ஏன்? அவ செவிடு. செவிடா? ஆமாமா, உன்னோட நல்லதுக்கு தான். உன்னோட புது மருமகளை நீ என்ன வேணா திட்டலாம், அவ காதுலயே போட்டுக்க மாட்டா, பதிலுக்கு திட்டவும் மாட்டா. ஏன்னா அவ பிறவி ஊமை. ஊமையா? ஆமாப்பா, நீ எங்க பெட்ரூம்ல டேப் ரெக்கார்டர் வீடியோ கேமராவே வைக்கலாம், அவ கண்டுக்கவே மாட்டா. அவளுக்கு மாலை கண், சாயங்காலம் கண்ணு தெரியாது. டேய், டேப் ரெக்கார்டர் வச்சு தப்புன்னு மன்னிப்பு கேட்டேனே, என்ன ஏன்டா மறுபடியும் ஒம்புக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. நான் வரட்டுமா? என்னங்க நில்லுங்க. என் வாழ்க்கையை அழிக்கிறத முடிவு பண்ணிட்டீங்களா? அது என்னால எப்படிமா முடியும்? உன் வாழ்க்கையில பாதி முடிவை நீ எடுக்கிற, மீதி முடிவை உங்க அம்மா எடுக்கிறாங்க. என்ன எப்ப முடிவெடுக்க விட்டுருக்கீங்க? டேய் பாலு, இதுதான் உன் முடிவா? ஆமாமா, தாயா தாரமான்னு என்ன கேட்டுட்டு நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிட்டீங்க. உனக்கு மருமக வேணும்னு தோணல, அவளுக்கு மாமியார் வேணும்னு தோணல. எனக்கும் வேற வழி தெரியல. என்ன மாப்பிள்ளை இங்க நின்னு பேசிட்டு இருக்க? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, தங்கச்சி காத்துன்னு இருக்கு. வா. மாப்பிள்ள, இவன் தான் என் மச்சான். என்னங்க? இவன் தங்கச்சியை தான் நான் கட்டிக்க போறேன். பட்டுமா? என்னங்க, நான் சொல்றது கேளுங்க. ஒரு தாய்க்கு தன் புள்ள மேல எந்த அளவுக்கு பாசமும் உரிமையும் இருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராதுங்க. இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. ஆமாப்பா, மனைவின்னு ஒருத்தி வந்தது புள்ளை அவகிட்ட ஒப்படைச்சிட்டு எட்ட நின்னு அவங்க வாழ்க்கையை ரசிக்கிறதா ஒரு தாய்க்கு பெருமைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவளை கைவிட்டுட்டாதுப்பா. மாப்பிள்ள, என்னதான் பொண்ணை பெத்தவளா இருந்தாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் 3வது மனுஷதாங்கிறத மறந்துட்டு அனாவசியமா உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டுட்டேன். தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துட்டு என் பொண்ணை வாழ வைங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, அதானே சொல்ல போறேன். மாப்பிள்ள, மாமா என்ன பேசாம நிக்கிறீங்க? அவர் போயிட்டாரு. என்னங்க சம்பந்தி, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். வாங்க. இதெல்லாம் நாளைக்கு நம்ம லலிதாவோட கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்க. யாரு? மாப்பிள்ள, அத பத்தி இப்ப என்ன? அதுவும் சரிதான், அத பத்தி இப்ப என்ன? அதே சமயத்துல நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்து இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதான்
இந்த 2வது கல்யாண ஏற்பாடு. அதுக்கு முழு ஒத்துழைப்பு நம்ம புது சம்பந்தி. அப்படியா? வணக்கம். அன்னைக்கு கொடுத்தீங்களே அது இதுல இருக்கு. பரவாயில்ல புது சம்பந்தி. புள்ளைய நான் தான் கிள்ளுனேன். நீங்க தொட்டிய நல்லாவே ஆட்டி இருக்கீங்க. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. இன்னும் ஏன் என் பக்கத்திலேயே நிக்கிற? அங்க போய் உன் புருஷன் பக்கத்துல நெல்லு போ. புது தம்பதியில வர சொல்லுங்க.